மிஷினரிகளுக்காக எதற்காக ஆண்டவரை ஜெபிக்கணும்? ஏன்னா நம்ம பல மாதங்களாக ஜெபம் பண்ணிட்டு வரோம், உங்களுக்கு தெரியும். இந்த வாரத்துக்காக நான் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, மிஷினரிமார்களுடைய பாடுகள், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சா அவங்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாகவும் இருக்கும் என்று நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் பைபிளில் படிக்கிறோம், அதாவது நீங்கள் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயருக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயன் சாப்டர் 3 verse 2ல, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமா, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இப்போ உதாரணமா ஒரிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, பல இடங்களிலே ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அதாவது எந்த விதமான முகாந்தாரம் இல்லாமல் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை பெயிலில் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர்கள் சப்போஸ் பெயிலில் இருந்து வந்தாங்கன்னா அந்த வழக்குகளை முடித்து வைக்க முடியாமல் இருக்கிற கொடுமையான காரியம். இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பொய்யான வழக்குகள் அவர்கள் மேல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யூபியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போ உங்கள் மேலே ஒரு பொய் கேஸை போட்டு போலீஸார் கொண்டு போய் உங்களை ஜெயிலில் வச்சாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எப்படி இருப்பாங்க? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், பொய்யான காரியங்கள் யூபியில். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒடிசா மாநிலத்தில் அங்கே இருக்கிற மிஷினரி சொல்கிறாரு, கொடிய வியாதிகளில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சுகாதாரம் சீர்கேடுகள் நிறைந்த சில கிராமங்கள் இருக்கக்கூடும். ஏன், நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய குக்கிராமங்கள் இருக்குது. அவசரத்துக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போது ஒடிசா மாநிலத்தில் நிறைய, குறிப்பாக அந்த மிஷினரி சொல்கிறாரு, பைல்ஸ்னால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மரணத்தின் விளிம்பு வரைக்கும் பைல்ஸ் வியாதியில் போயிட்டு வரதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுகிற மக்கள் ஒரிசாவில். அதே போல் இன்னொரு பக்கம் பஞ்சாபில் பயங்கரமான பேர் அழிவு. பஞ்சாபில் இயற்கை சீற்றம், கடுமையான வெள்ளம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உத்தரகாண்டில் பயங்கர வெள்ளம், பஞ்சாபில் பயங்கர வெள்ளம். இதனால் விசுவாச குடும்பங்கள் வீடுகளை இழந்து, தங்களுக்குரியவர்களை இழந்து தவிக்கிறார்கள். அநேகர் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அங்கே ஒரிசாவில் அதிகமாக சந்திக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஒன்று வியாதி, இன்னொன்று இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு, மூணாவது எதிர்ப்பு. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவீங்களா? தயவு செய்து, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால கூடி வந்தாங்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன, நம்ம 2 பேரா 3 பேரா, எவ்வளோ பேர் கூடியிருக்கோம் இல்லையா? அதனால் விசுவாசத்தோடு கையை உயர்த்தி, வியாதிகள், பேரழிவுகள், எதிர்ப்புகள் மத்தியில் ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக, பொய்யான வழக்குகள் தொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அவதி உறுகிற கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே அரசாணையில் ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் விடுதலையாக்கப்படும்படி ஆண்டவர் அந்தந்த அரசுகளுக்கு கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜ்யம் உம்முடைய கையில் இருக்குப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம்.
உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே நீர் பதிலளிக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டான இந்த சூழ்நிலையில என் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலன்னா யார் ஜெபிக்க முடியும் ஆண்டவரே? எங்கள் ஒடிசா மக்கள், எங்கள் ஆண்டவரே உத்தரப்பிரதேச மக்கள், எங்களுடைய பஞ்சாப் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோமா? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மகிமை உண்டாகட்டும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற மிஷினரி ஸ்தாபனங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், அங்கே அதாவது இலவசமாக படிப்பறிவு இல்லாத கிராமப்புற மக்கள் மத்தியில் அவர்களுக்கு கல்வி அறிவை உண்டாக்குவதற்காக சில டியூஷன் சென்டர்ஸை உருவாக்கி சமுதாய பணியை செய்கிறாங்க. அந்த சமுதாய பணியை கூட செய்ய விடாமல் சில கும்பல்கள் தடை செய்கிறதாக தகவல் வருகிறது. பொதுவாக இந்திய அரசாங்க சட்டத்தின்படி யார் எந்த மதத்தை வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்க முடியும். அதில் யாரும் தடை சொல்லவே முடியாது. நான் என் வீட்டில் உட்காந்து என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ள முடியும், உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஆண்டவரை சேவிக்க முடியும். ஆனால் இப்பொழுதுள்ள அவல நிலைமை என்னென்னா, வீடுகளில் ஜெபிப்பதற்கே தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை வாசிகள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சண்டை போட்டுக்கிட்டு சர்ச்சில், ஏர் கண்டிஷன் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு லார்ட் இஸ் குட் ஆல் த டைம்னு சொல்லிக்கிட்டு, இப்படி சென்னை வாசிகள், ஹைதராபாத் வாசிகள், பெங்களூர் வாசிகள், என்ன கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதிரி பெருநகரத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டியில் இருக்கிற ஜனங்களுக்கு இது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வட மாநிலங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தரை ஆராதிக்க ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது. இப்போ நம்ம சென்னைக்கு இந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நோக்கி உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக ஜெபிங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். பரவலாக ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஹவுஸ் சர்ச்சஸ் தடை பண்ணப்படுகிறதோ, வீட்டு ஜெபக்குழுக்களை தடை பண்ணப்படுகிறதோ, ஆண்டவரே அதில் சுப்ரீம் கோர்ட் தலையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் தலையிடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உத்தரகாண்டுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாம உத்தரகாண்டில் வெளிப்படுவதாக இந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு பதிலளித்து
தம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரம் நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜபங்களெல்லாம் கேட்டு எங்கள் மிஷினரிமார்களையும் ஆண்டவரே, இயற்கை பேரழிவுகள், வியாதிகள், எதிர்ப்புகள் போன்ற பலவிதமான இன்னல்கள்லேருந்து விடுதலையாக்கி இந்த குளிர்காலங்கள் வரப்போகிறது. மழை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தஞ்சமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். சேர்ந்து ஒரு பல்லவியை பாடிட்டு தரிசனிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோ நீர் முன் வருவீர். தரிசனிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோ நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். இரவுண்ண வாசல் அடைப்படும் நொறுங்குண்ண மனதாய் முன் செல்வோயார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ சமீப காலமாக ஒன்று சொல்லிட்டு வரேன். அது திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பு கிடையாது. 2 தீமோத்தேயு 3:1 கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று நீ அறிவாயாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன வார்த்தை. மேலும் கடைசி நாட்களில், கடைசி நாட்கள் அப்படிங்கிற வேர்டு இருக்கு பாருங்க, கடைசி நாட்களில் கொடிய காலம், டேஞ்சரஸ் டைம். ஆமென். கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்றாரு. அப்போ இனி ஒரு நாள் வரும்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் தான் கடைசி நாட்கள். இதுதான் கடைசி நாட்கள். அப்போ இந்த கடைசி நாட்களில் தான் கொடிய காலம். இந்த அவர் சொன்ன வரும் என்று சொன்னது தீமோத்தேயுவுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறது, அந்த காலத்தில் தாண்டா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. கொடிய காலம், அது கீழே உள்ள வசனங்களை வாசிக்க வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த பாயிண்ட்ஸையும் இந்த நாட்களில் இருக்கிறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த கொடிய காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையின் நிலவரம் என்ன, விசுவாசிகள் நிலைமை என்ன, ஊழியக்காரருடைய நிலைமை என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்வதுக்கு இன்றைக்கி சரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லை, ஈட்டியும் இல்லை. ஆனால் யுத்த நாள் வந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கு மட்டுமே கையில் ஈட்டியும் பட்டயமும் இருந்தது. மற்ற ஜனங்கள் ஒருவர் கையிலும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. யுத்த நாள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள், யுத்த நாளை கொடிய நாள் என்று நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். யுத்த காலங்கள், ஒரு தேசத்தில் யுத்தம் வந்துட்டுன்னு வைங்க, என்னாகும்? யுத்தம் வந்துட்டுனாலே செலவு பயங்கரமாகும். யுத்தம் வந்துட்டுனாலே முழு பணத்தையும் இராணுவத்துக்கும் அரசாங்கம் செலவு பண்ணுவாங்க. யுத்தம் வந்துட்டாலே அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, பஞ்சங்கள், அந்த விலைவாசிகள்லாம் உயர பெட்ரோல் விலை, அந்த விலை பயங்கரமாக இதாயிரும். யுத்த காலம் பாருங்கள், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட கால யுத்தம். அந்த தேசத்தில் மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் காசா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையே பயங்கரமான யுத்தம். இவன் காசாவை தரமட்டமாக மாற்றுகிற வரைக்கும் இஸ்ரேல் விடமாட்டாங்க போல இருக்குது. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கிடக்குதுங்க. யுத்த காலங்கள், யுத்த நாட்கள். அப்போ இப்படிப்பட்ட யுத்த காலங்கள், அந்த யுத்த காலங்கள்னா கஷ்ட காலங்கள், உபத்திரவ காலங்கள், நெருக்கமான காலங்கள். அந்த காலத்தில்
பைபிளில் இப்போ படித்தோம், அந்த சவுல் ராஜாவுக்கும் அவனுடைய மகனாகிய யோனத்தான் கையில் தான் ஈட்டியும் பட்டயம் இருக்குது. மற்ற ஒருவர் கையிலும் ஈட்டியும் இல்லை, பட்டயம் இல்லை. அப்போ யுத்தத்தில் அவங்களால ஜெயிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சரி, அது எவ்வளோ பேர்? அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை என்ன? நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா 15ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். கிபியாவுக்கு போய்விட்டான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் வந்துட்டாங்க, சத்துரு வந்துட்டான். ஆனா இந்த 600 பேர்கிட்டையும் நல்ல செய்தியை கேளுங்க விசுவாசிகளே. நம்ம ஒரு சிறு கூட்டமாக இன்றைக்கி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் கேளுங்க. 600 பேர் சவுலோடு தான் இருக்கிறாங்க. அங்கே வசனம் நம்ம வாசனில் கர்த்தருடைய பிள்ளைகளை மிக்மாஸில் பெலிஸ்தர் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. சத்துரு யுத்தத்துக்கு வந்துட்டான். ஆனால் 600 பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கையிலும் ஈட்டி இல்லை, ஒருத்தர் கையிலும் பட்டயம் இல்லை. ஆனால் யுத்த காலம் வந்துருச்சு. இப்போ இந்த நாட்களில் நான் சொல்கிறேன் விசுவாசிகளை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க வரீங்க எல்லாம். ஆனால் இந்த நாட்கள் கொடிய காலம். புரியுதவங்களுக்கு? நாங்கள் நல்ல வேலைக்கு போகிறோம், நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உலகம் கடைசி நாளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. எச்சரிப்பின் சத்தத்தை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படி பேசுவோருக்கும் வரவேற்பும் இல்லை. அதை பற்றிய புரிதலும் ஜனங்களுக்கு இல்லை. இந்த நாட்கள் ஒரு கொடிய காலம். இந்த கொடிய காலத்தில் நீங்கள் தப்புவிக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்படணும், உங்கள் குடும்பம் தப்புவிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசுவின் வருகை மிக மிக சமீபம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைய, யுத்த காலம் வந்தபோது 600 பேர் கையில் ஈட்டி இல்லைன்னா, பட்டயம் இல்லைன்னா அவங்க எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே அவங்க எப்படி வந்து யுத்தம் பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வருகிறான் என்றால், சத்துருவை எதிர்க்கிற ஆயுதம் உங்கள் கையில் இல்லைன்னா சாத்தானை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? எதிர்த்து நின்று போராட முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு கோலியாத் என்ற சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளை வந்தான், அந்த பெலிஸ்தியன் வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தாவீது அவன் கையில் ஒரு ஆயுதம் இருந்தது, கூழாங்கல் என்ற ஒரு ஆயுதம். அந்த ஒரு கல்லை வைத்து கவனில் வைத்து சுழற்றி அடித்த போது அந்த சத்துரு நெற்றியில் பட கீழே விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து தாவீது அவனை கொன்று தலையை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவனை எதிர்க்கிற ஒரு ஆயுதம் தாவீது கிட்ட இருந்தது. இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, வெரி குட். நீங்கள் வந்து விசுவாசிக்கிறீங்க, வெரி குட். ஆனால் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது அல்லவா? இதை பற்றி யார் போதிக்கிறது? பொல்லாத ஆவிகளின் சேனைகள் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை குயிக்கா படிங்க பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12. எபேசியர் 6:11. எபேசியர் எழுதின நிருபம் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு, அந்த வசனத்தை படிங்க நீங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா, உண்மையாக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற, உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு உங்கள் மேலே டார்கெட் பண்ணுவான். புரியுதா? சில பிரசங்கியார்களையும் சில விசுவாசிகளையும், பல விசுவாசிகளையும் பல பிரசங்கியார்களையும் பிசாசு டார்கெட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க டார்கெட் வந்து ஃபினான்ஸு. புரியுதா உங்களுக்கு? அவங்க டார்கெட் உலகம். அதனால் அவங்க பிரசங்கம், அவங்க பேச்சு, அவங்களுடைய நட ஊட எல்லாமே உலகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கிறதுனால பிசாசு அவங்கள டார்கெட் பண்ண மாட்டான். அதனால் அவங்களால பிசாசின் ராஜ்யத்துக்கு பாதிப்பு இல்லை. உண்மையாக தேவனை நோக்கி ஆண்டவரை எழுப்புதல் வரணும், என் பிள்ளைகள்லாம் மனம் திரும்பணும், என் வீட்டுக்குள்ளே ஒரு ரிவைவல் வரணும், என் பிள்ளைகள்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும், என் வீட்டில் ஜபக்கூட்டங்கள் நடத்தப்படணும், என் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல மாறணும்னு சொல்லுகிறவனுக்கு விரோதமாகத்தான் சாத்தான் எழும்பி வருவான். ஆமென். அதான் பவுல் எழுதுறாரு. இங்கே பாருங்கள், சவுலின் நாட்களில் அந்த பிக் மாசில அந்த பெலிஸ்தேர் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒருத்தன் கையிலையும் ஒரு இஸ்ரவேலன் கையிலையும் பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை. அவங்க எதை வைத்து கொண்டு யுத்தத்துக்கு போவார்கள்? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்ற ஒரு ஆயுதம் உங்களுக்கு இருக்கணும், ஜெபம் என்ற ஒரு ஆயுதம் உங்களுக்கு இருக்கணும், அதாவது பிரேசிங் துதி என்ற ஒரு ஆயுதம் இருக்கணும், வேத வசனமாகி ஆவியின் பட்டயம் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயஜீவியம் செய்ய முடியும். ஜெயஜீவியம், விக்டோரியஸ் லைஃப். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய விஷனை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெயஜீவியம் செய்யணும். ஜெயஜீவியம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ் மேபி, நான் ஜெயமுள்ள கிறிஸ்தவனாய் வாழணும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ஏன் அவங்க கையில் வந்து பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லாமல் போயிட்டு 600 பேர் கையில் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? 19ஆம் வசனம், 13:19. 1 சாமுவேல், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 13:19 வாசி. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தேர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனும் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குறதற்கு பெலிஸ்தேரிடத்துக்கு போக வேண்டியதாய் இருந்தது. இந்த 2 வசனங்களை நீங்க ரொம்ப திரும்ப படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 19ஆம் வசனத்தில் எபிரேயர், அதாவது இஸ்ரவேலர் பட்டயத்தாயில் ஈட்டியாகில் உண்டு பண்ணிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக பிசாசனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். பிசாசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஒரு லா, ஒரு சட்டம் போடுறான் பிசாசு. இஸ்ரவேலர் கையில், எபிரேயர் கையில் பட்டயத்தை ஈட்டியும் செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சட்டம் போட்டான் பிசாசு. அந்த சட்டத்தின்படி இஸ்ரவேலருக்குள்ள ஒரு பட்டயத்தாயிலும் ஈட்டியாயிலும் செய்யக்கூடிய ஒரு கொல்லனும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது அந்த ஒரு கொல்லனும் கூட இல்லை. அப்போ எல்லா கொல்லனையும் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். பட்டயம் செய்கிறவங்க, ஈட்டி பண்ணுறவங்க எல்லா கொல்லனையும் பெலிஸ்தர் கொண்டு போயிட்டான். அது எதை குறிக்கிறது? ஆயுதங்களை உண்டு பண்ணுகிறவர்களை பிசாசு கொண்டு போயிட்டான். ஆயுதம் ஜெபத்தை போதிக்க ஆட்கள் குறைவு. புரியுதா? ஜெப ஜீவியத்தை போதிக்க ஆட்கள் குறைவு. பிரேசிங்கை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் குறைவு. சரியா? பணத்துக்கும் சும்மா உலக காரியத்தை பற்றி பேசுவதற்கு விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பணத்துக்காக விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க, சுகத்துக்காக விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க, ஜெய ஜீவியத்துக்காக விசுவாசத்தை பற்றி பேசுவதில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன்னா பிசாசு கொண்டு போயிட்டான். அந்த பழைய பிரசங்கங்கள்லாம் இப்போ மறைந்து போய் விட்டது. நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு இதெல்லாம் ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன்.
பழைய பிரசங்கியார்களையும் காணோம், பழைய பிரசங்கங்களையும் காணோம். எல்லாம் நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு தருவார். அதான் இந்த கால பிரசங்கம். நீ எப்படி இருந்தாலும் ஏசப்பாவும் கூட இருப்பார். ஆமாம், ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு ஒய்ஃபோட சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவன் சபை நடத்துவான். அவன் பின்னாலையும் 10,000 பேர் போகக்கூடிய ஒரு 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 வேதனையான காலம்தான் இந்த காலம். வெக்கமா இல்லையா? அருவருப்பா இல்லையா? பாரத்தோடு நான் பேசுகிறேன். பரிசுத்தமுள்ள ஒரு 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 பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவன். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியவர்கள் எப்படி இருக்கணும்? அப்போ இன்னைக்கு அந்த ஒரு எபிரேயன் கையிலாவது பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை, அவங்க செய்யாதபடி நீ பார்த்துக்கோ அப்படின்னு பிசாசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே விசுவாசிகள் வந்துட்டாங்க. பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே விசுவாசிகள் போயிட்டாங்க. ஒருத்தன் கையிலும் பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை. அது செய்கிற கொல்லனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெபம் நடத்துறதுக்கு பஞ்சம். இங்கே நல்ல கவனிங்க. ஆனால் அறை வீட்டுக்குள்ளே கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு டீமை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறை வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு டீமை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனால் பரவலாக பார்த்தீங்கன்னா ஜெபம் நடத்துறதுக்கு வரீங்களாப்பானா ஒருத்தன் வர மாட்டான். பாட்டு பிடிக்க வரையும் எஸ் நான் வரேன். ஒர்ஷிப் நான் வரேன். ஆனால் ஜெபம் நடத்த ஐயோ வேணாம் பிரதர், அது நீங்கள் பாருங்கள் பிரதர் அப்படின்ட்டுருவாங்க. ஜெபம் நடத்துகிற ஆட்கள் இல்லை. வசனத்தை சரியாக ஆரோக்கியமான உபதேசத்தை, கள்ள உபதேசத்தை கண்டித்து பேசுவதற்கு, கள்ள தீர்க்க தரிசனத்தை கண்டித்து பேசுவதற்கு ஆட்கள் குறைவு. ஏன்னா கொல்லனை பிடிச்சிட்டு போயிட்டான் பிசாசு. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, அப்படி கொல்லனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பெலிஸ்தியன் இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குதான். உனக்கு கொல்லன் வேணும் அப்படின்னா நீ அவிசுவாசிக்கிட்ட, நீ இந்த கர்த்தரை அறியாதவங்ககிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு அவல நிலைமை கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே பார்க்குறோம். பெலிஸ்தீன் இடத்துல போனால் தான் கொல்லன் கிடப்பேன். ஏன்னா எல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. தேசம் போகிற போக்கு புரிஞ்சுக்கோங்க. தேசம் போகிற போக்கு, சபைகளின் போக்கு. பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன் இந்த சப்ஜெக்டை. அதனால இந்த நாட்களில் நம்ம இப்போ இந்த மிஷன்ஸுக்காக ஜெபிக்கிற இந்த நாளில் நான் இந்த செய்தியை உங்களுக்கு பாரத்தோடு கொடுக்குறேன். விசுவாசியே, 3 வேளை சாப்பிட்டோம், வேலைக்கு போயிட்டு வந்தோம், ஆமாம் சோறு பொங்கி சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும்னு இருக்காதீங்க. வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், பிள்ளைகளை செட்டில் பண்ணியிருக்கிறோம், இப்போ நான் ஃப்ரீ பேடாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் அங்கே போவேனா இங்கே போவேனா ஜாலியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டாருன்னா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலக பிரகாரமான செட்டில்மெண்ட்டை நீங்கள் பேசுவீங்க. ஆனால் உங்கள் சந்ததியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபிச்சிருப்பாங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஜெப ஜீவியம் இருக்கா? அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி கால யுத்தத்தில் நீங்கள் பறிபோயிடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கடைசி கால கொடிய காலத்தில் என் குடும்பம் தப்புவிக்கப்படணும். ஆமாம், ஒரு கூட்ட மக்கள் அரைக்கதவை பூட்டிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் ஜெபம் விலையேற பெற்றது. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபித்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவரே, சத்துரு எப்படி ஆண்டவர் விசுவாசிகளுக்குள்ளே நுழைந்து ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை, வசனத்தை போதிக்கிறவர்களை திருடுகிறான் என்பதை குறித்த ஒரு சத்தியத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், கடமை செய்கிறவன். எல்லா மகிமையும் அவருக்குரியது. எல்லா கைகளை உயர்த்துங்க. இயேசுவே, 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 என்னுடைய ஆயுதம் எப்பொழுதும் கூர்மையானதா இருப்பதாக. என்னுடைய ஆயுதம் ஆண்டவரே ஷார்ப்பா இருப்பதாக. என்னுடைய ஆயுதம் மழுங்கி போனால் நான் ரொம்ப என்னுடைய பலனை பிரவாகிக்க வேண்டியது அவசியமாயிரும். ஆண்டவரே, ஜெபம் என்ற ஆயுதம், விசுவாசம் என்ற ஆயுதம், பரிசுத்தம் என்ற ஆயுதம், துதி என்ற ஆயுதம், வசனம் என்ற ஆயுதம் எப்போது எனக்குள்ளே இருக்கட்டும் அப்பா.
யார் யாரெல்லாம் இப்ப என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த ஒரு கூட்ட மக்களை உமக்கு நேரா நான் நடத்துறேன்ப்பா, உமக்கு நேரா நடத்துறேன்ப்பா. இந்த ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம், ஹல்லேலூயா, மை பீப்புள் அப்படின்னு சொன்னீங்களப்பா. இப்பொழுது யாரெல்லாம் ஆன்லைன்ல டிவியில இந்த செய்தியை கேட்டு கண்ணை மூடி முழங்கால் படிக்கிட்டு அல்லது சேர்ல உட்கார்ந்து என்னோடு கூட ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அத்தனை பேர் வீடுகளில் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல உம்முடைய பரலோக தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலளித்து ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய கிருபையை இன்றைக்கு இரவு கட்டளையிடுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியன் கடமையை மட்டும் செய்தேன், உமக்கு ஒருவருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றீங்க. முக்கியமான செய்தி இது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதை கேட்கணும். சரியா? ஷேர் பண்ணுங்க. அதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும். ஒன்று, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தொடர்ந்து நாளைக்கு நம்ம கர்த்தர் சித்தமானா ஒருவரை சந்திப்போம்.